இன்றைக்கு அவர்கிட்ட பிறந்த நாள். அவரை பிரிஞ்சு உண்மையாக நாங்கள் சரியா தவிக்கிறோம். ஒரு உதவி கட்டராலியா கத்திரிக்கோள் எல்லாம் இருக்கு. அப்பா இறந்து 2 மாதம் ஆயிட்டு. இன்றைக்கு அப்பாட பர்த்டே. அப்பாட பேர் சாந்தகுமார் மிருசி. நான் படிக்கிறது விஸ்வமாடு பள்ளிக்கூடம், விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை. அப்பா இறந்து 2 மாதம் ஆயிட்டு. இன்றைக்கு அப்பாட பர்த்டே. அப்பா இருந்தால் எல்லாம் எனக்கு வாங்கி தருவேன். சொல்லுங்க கதைங்க. நான் பள்ளிக்கூடம் போய்க்கல நடந்து தான் போகிறேன்னா, ஆட்டோவில் தான் போகிறேன்னா வரைக்குள்ளே நடந்து வருவேன். பள்ளிக்கூடம் போகக்குள்ள ஆட்டோவில் போகிறேன், வரக்குள்ள நடந்து வருவேன். சில வேலை அந்த எவ்வளோ தூரம் உங்களை பள்ளிக்கூடம் அங்கே இருந்து வர்றதுக்கு? 5 கிலோமீட்டர். சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க? அம்மா கூலி வேலைக்கு அம்மா விடியல புட்டை வச்சு தருவா. மதியம் சோறு கழிச்சு. இரவு சாப்பிட்ற இல்லையா? இரவு போயிட்டு சாப்பிடுவோம். எங்கே போய் சாப்பிடுவீங்க? அம்மா மாட்டு. ரைட். உங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு என்னென்ன தேவை? உங்களோட பள்ளிக்கூட தேவையெல்லாம் என்னென்ன இருக்கு? சைக்கிளும் புத்தக பேக்கும் கொப்பி பென்சில் அள்ளி. அது தேவையா? ஸோ இவ்வளவு இருந்தால் உங்களுக்கு காணும் என்ன? புத்தக பேக்கும் ஷூவும் கொப்பியும் பென்சிலும் அலி ரப்பரும் கட்டரும் பெண்ணும் பென்சிலும் இவ்வளவு இருந்தால் காணும். பள்ளிக்கூட யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கா? காணாதா? சின்ன ஆயிட்டா? டீச்சர் பேசுறவா? கட்டை ஆயிட்டான்டா. இது கராலம் தச்சேன்னு. சரியா, மாமாக்கள் பார்த்து உங்களுக்கு தெரிவிக்கணுமா? சரியா. விஷ்ணுவோட குலத்தடியிலான் இருக்கிறோம். என் கணவர் வந்து பெருமாள் சாந்தகுமார். அவர்கிட்ட வைஃப் தான் நானும் மகளும் நானும் தான் தனியே இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், அவருக்கு 2021 துவங்கின வருத்தம் வந்து ஆப்ரேஷன் முதல் தடம் செய்தது. ரெண்டாம் தடவை ஆப்ரேஷன் செய்தது. 3ஆம் தடவை ஆப்ரேஷனோட யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் அவர் மோசம் போனவர். என்னென்னு சொன்னால், இப்போ நானும் பிள்ளையும் தனியாக தான் இருக்கிறோம். நான் அண்டாண்டு கூலி வேலை செய்தால் தான் பிள்ளைக்கு சாப்பாடு, நான் வேலைக்கு போய் வந்தால் தான் பிள்ளைக்கு சாப்பாடு. அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டு யாராவது கொடுப்பினோம். பட்னியாண்டு பிள்ளை அப்படி இருந்ததில்லை. வீட்டை இல்லாட்டியும் யார்கிட்டையாவது உதவி கேட்டு தான் கொடுப்பேன். இன்றைக்கு அவர்கிட்ட பிறந்த நாள். அவரை பிரிஞ்சு உண்மையாக நாங்கள் சரியாக தவிக்கிறோம். ஒரு உதவி இல்லை. எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா யாருமே இல்லை. ஆனால் அதை மாதிரி தான் இருக்கிறோம். அம்மையாக சரியான கஷ்டப்படுறோம். என்ன செய்யறது? பிள்ளைய வளர்த்து எடுக்கணுன்றதுக்காகத்தான் இவன் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். பிள்ளைக்கும் அப்பாவில் சரியான பாசம். அப்பா விட்டுட்டவ இருக்கிற இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் நான் யாருக்கும் சொல்லி அழுகிறே இல்லை. இந்த கவலை எனக்கு என்னுடைய போட்டு வந்துட்டு கண்ணீர் விட்டு தான் இருந்து தண்டோண்டுக்கிறேன். இப்படியே சில நேரம் சாப்பிட மாட்டேன், இப்படியே எழும்பி சாப்பிட மாட்டேன். ஒரு மனுஷன் வண்டி பிள்ளைக்கு ஏதோ கொடுத்துட்டு கிடக்கிறத பிள்ளைக்கு சமைச்சு கொடுத்துட்டு நான் மதியம் 12 மணி வரைக்கும் சாப்பிடான்ட்டு தான் வேலை செய்யிட்டு வந்து அண்டியில தான் சாப்பிடுவேன். அப்படி இல்லைண்டா ஒன்றும் இல்லாட்டியும் அந்த அண்டி வீட்டை தான் போய் சாப்பிட்டு தண்டுவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டுக்கிறேன். இன்றைக்கு அவர் போனதால இப்போ 2 மாதம் ஆகிட்டு. அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு 2 மாதத்துலேயும் சரியான வேதனைக்குரிய விஷயம். நைட்டில் தனியாக படுக்கையில் அது பயம். பிள்ளைய வச்சு ஒன்றுக்கலாண்டு வேலியெல்லாம் ஒழுங்கு இல்லை. பக்கத்து விடாம போய் படுக்கிறது. அதனால உங்களால எந்த உதவி எனக்கு செய்தீங்கன்னு சொன்னா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி, கேவிஆர் டிவியிலிருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவு மாவட்டம் விஸ்வமடு பாரதிபுரம் கிழக்கு குளத்தடி என்று பாரதிபுரம் குளத்தடி என்று சொல்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து எங்களுக்கு நீங்க என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? நீங்க எனக்கு பிள்ளை எந்த படிப்பு தான். பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் ஒன்று கட்டாயம் தேவை. பிள்ளை நடந்து போகும். சில நேரம் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. நடந்து இவ்வளோ தூரம் போயிட்டு வரும் வரைக்கும் நான் வேலையால் வந்தால் பிள்ளை நடந்து வரும். இப்போ வெயிலுக்குள்ளே விடியவில்லைன்னு அவசரப்பட்டு தான் வெளிக்கிட்டு ஓடணும். நேரத்துக்கு முன்னாண்டா வெளிக்கிட்டு ஓடுவா. சில நேரம் ஆட்டோவில் தான் போகிற ஆட்டோவில் அனுப்பி விடுறது. இப்போ எந்த வரைக்கும் வெயிலுக்குள்ளே நடந்து வருவா. யாரும் கண்டா ஏற்றி கொண்டு வருவீங்கன்னா சில பேர் ஏத்தாயினும்
வெயிலில் சுட்டு வந்துடும் பிள்ளை. தனியத்தான் பிள்ளை வந்து வீட்டை நிற்கும். சைக்கிள்னு சொன்னால் வந்தோன்னா வீட்டை வந்து வலிக்கிட்டு போய் டியூஷனுக்கு போயிடுவா. வந்து டியூஷனுக்கு போகிறதுக்குன்னு டைம் காணாது. நடந்து வர 3 மணிக்கு அவளுக்கு இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடந்துட்டு தானே. அதால தான் இப்போ போகிறதுக்கு இந்த டே கூட போக சைக்கிள் இல்லை, நடந்து போயிடலான்னு நிற்கிறா. வகுப்பு நடக்குது ஒவ்வொரு நாளும். அவள் வந்து போன வருஷம் எழுதியிருக்கணும் ஸ்காலர்ஷிப். கஷ்டத்தால் என் அப்பாண்ட வருத்தத்தால் நாங்களும் கவனிக்காம விட்டு இப்படியே பிள்ளைண்டது போயிட்டுது. எனக்கு சைக்கிள் தான் கட்டாயம் பிள்ளைக்கு ஒரு உதவி உண்டு. பள்ளிக்கூடம் போகணும். விசுவமாடு பள்ளிக்கூடம் தான் போகிறேன். நான் விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை படிக்கிறேன். ஆனால் சைக்கிள் இல்லை. இப்போ எவ்வளோ தூரம் பள்ளிக்கூடம்? 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் போய் வேற 8 கிலோமீட்டர். அங்கேருந்து 4 கிலோமீட்டர் போகணும். நடந்துதான் போவா, ஓடி ஓடி போவா. சில நேரம் அந்த ஆட்டோ போனா சரி, இந்த இன்றைக்கெல்லாம் ஆட்டோ இல்லை, நீ ஒரு கிழமைக்கு ஆட்டோ இல்லை, நடந்துதான் போகணும். உண்மையா சொன்னா அவன் அப்பா செத்தா பிறகு, அவன் அப்பா இறந்தா பிறகு ஆள் கொஞ்சம் பள்ளிக்கூடம் போற சரியான குறைவு. என்னடா நமக்கு நடந்து போயிலான்னு தன்றா. அப்படியே நான் அனுப்பி தான் விடுறது. இதை கூட சொந்த காணியா? இதுக்கு ஒரு வேலியே இல்லை. இதுக்கு வேலி இல்லை. இதுக்கு அங்கால வேலி இருக்கு, இங்கே வேலி. ஒரு தோட்டம் செய்யறேன்றாலும் எனக்கு ஒரு மோட்டரும் ஒரு இந்த வேலி அடைக்கிறதுக்கும் ஒரு இது இல்லாம இருக்குது. அது இருந்தா நான் இதுக்கு இதுக்கு நான் தோட்டமே செய்யலாம். எனக்கு அந்த இடமா இருக்கு. ஒரு சம்பளத்துக்கு பிடிச்சி பக்கத்துல வர்றது, பக்கத்துல இந்த இப்படி ஆறு தண்ணி வருதா, தண்ணி நிக்கும். இந்த இதுக்குள்ள கிடங்குல நிக்கும், மோட்டர் போட்டு இறக்கலாம். இதுகள் வத்திட்டு மாறிக்கு நிக்கும். இதுல கிணத்துல தண்ணி நிக்குது. கிணத்துல தண்ணி இருக்கு. ஏன்னா மோட்டர் கிடந்த மோட்டர் எரிஞ்சிட்டு செய்யலாம் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியா மோட்டர் அதை ஏதோ மாத்தணும் சொன்னா சாமானியம் செய்யலையா கிளிநொச்சியில் எங்க இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு போறது தானே இருக்குது. எனக்கு அந்த உதவி மட்டும்தான். இப்போ இது 2 உதவியும் எனக்கு தேவை. சைக்கிள் பிரச்சனை உண்டு, ஏதாவது ஒரு இதண்டு செய்தா நான் தோட்டமாக செய்து கொண்டு ஒரு கச்சான போட்டு தண்டு கொண்டு நீங்கள் தோட்டம் செய்யலாம். நான் செய்வேன் தோட்டம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்தான். இவருக்கு வருத்தம் வந்ததுல இருந்து இவரே நம்ம இவ்வளவு கஷ்டத்துலயும் நான் அவரை அப்படி வச்சு பார்த்து வருத்தத்தையும் பார்த்து வேலைக்கு போறது 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வேலை செய்து 500 ரூபாய் ஒழிச்சு வச்சுட்டு அப்படியெல்லாம் சேர்த்து வச்சுதான் எனக்கு இப்போ காப்பாற்றணும் போயிட்டு 2 மாதம் நான் தவிக்கிறேன். நானும் பிள்ளை பக்கத்து வீடுல போய் கதைக்கிறேன். 2 இரவில படுக்க பயம். இந்த ஜன்னல் எல்லாம் பிரச்சனை. 2 ஜன்னலும் கதவும் அப்படி, ஜன்னலும் பிரச்சனை. அவற்றை படம் இருக்கா உங்கள்ட்ட? தரம் எங்களுக்கு போன அடுத்து மிகவும் கஷ்டம். எங்களோட பிள்ளை ஒன்று 5ஆம் ஆண்டு படிக்குது. அந்த பாடசாலைக்கு போறதுக்கும் சரியான கஷ்ட நிலையில இருக்குது. அந்த பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி. அடுத்தது நாங்களும் வந்து சாப்பாட்டுக்கே வசதி இல்லாமல் இருக்கிறோம். என் கணவர் இறந்து இப்ப 2 மாதம். இன்றைக்கு நாங்கள் வந்த அண்டு அவரை பிறந்த நாள் என்று சொல்லினோம். இந்த நாங்கள் வந்து நிற்கிற நாள் அண்டு அவரை பிறந்த நாள். அவர் இறந்து 2 மாதம் இன்னும் ஆகல. அப்படியான ஒரு இடத்துல தான் இப்ப நாங்கள் நிற்கிறோம். இவைகளுக்கு வந்து நாங்கள் சில பொருட்களை கொடுத்தாலும் நாங்கள் கொடுக்குற பொருள் அங்க காணாது. அதையும் நான் சொல்லணும். இந்த பொருட்களை வேண்டி தந்ததாருன்னு நான் உங்களுக்கு முதலே சொல்லணும். அதுக்கும் வந்து எங்கட நாட்டில வருகின்ற வருமானம், எங்கட நாட்டில் இருக்கிற சம்பளம், அதனை போன்ற ஒரு சம்பளத்தை பெறுகின்ற, அதுக்கும் வந்து பெரிய நாட்டில இல்லை, குவைத் நாட்டில் இருக்கிற, குவைத் நாட்டுக்கு அண்மை காலமாக இப்போ போய் ஒரு 5 அல்லது 6 மாதம் இருக்கு நினைக்கிறனவ போய் எங்களோட காணொலிகளை பார்த்துட்டு அவள் உடனடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தா, நீங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது ஒரு உதவியை செய்யுங்க. என்ன பிள்ளைக்கு, படிக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. தனக்கு பிள்ளைகள் இருக்குது. தானும் மிகவும் கஷ்டப்பட்டு தான், கஷ்டத்தின் ஊடாகத்தான் தான் போய் அந்த குவைத் நாட்டில் ஒரு பணிப்பெண்ணாக நான் கடமையாற்றுகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய நாட்டில் போய் நாங்கள் கடமையாற்றுறேன்டா நாங்கள் எந்த வேலையிலையும் செய்யலாம். ஒரு கடையில் நின்று வேலை செய்யலாம், அல்லது ஒரு கொம்பனியில் நின்று வேலை செய்யலாம். அப்படியான சூழல். ஆனால் அந்த குவைத் நாட்டில் போய் நின்று வேலை செய்யறன்றது ஒரு பணிப்பெண்ணாக, அதாவது ஒரு வீட்டு வேலைக்காரியாகத்தான் நின்று வேலை செய்யலாம். அப்படி சரியான கஷ்டம். அவங்க எங்களோட கதைக்குள்ள சொல்லுவாங்க, நாங்கள் காலமே இத்தனை மணிக்கு எழும்பினோம்ண்டா, 6 மணிக்கு எழும்பினோம்ண்டா நாங்கள் படுக்கிறதுக்கு 2 மணி ஆகும். அவ்வளவு நேரமும் அந்த பிள்ளைகளை பார்க்கறது, பராமரிக்கிறது, சமைக்கிறது, அந்த வீட்டை துப்புரவாக்குறது, கூட்டுறதுண்டு எல்லா வேலையும் நாங்களே செய்யணும்.
அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணத்தில் அனுப்பின பணம் தான் இது. நான் வேணான்னு சொன்னேன். அவ சொன்னோன்னே இது வேண்டாம், நீங்கள் அனுப்ப வேண்டாம், நீங்களும் போய் இப்போ ஒரு 5 மாதம் அவங்களுக்கு சொன்னால் நிறைய கடன் பட்டு தான் நான் போனேன், இந்த கடன் கூட இன்னும் அடைச்சு முடியலை என்று சொல்ல, நான் அப்போ இது வேண்டாம், நீங்கள் அனுப்ப வேண்டாம், நாங்கள் வேறு யாரையும் பார்த்து அதை நாங்கள் செய்து கொடுக்குறோம்னு சொல்ல, அவ இல்லை வேண்டாம், எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, அவைகள நிலப்பாடு எனக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னு சொன்னதுக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பொருட்களை வேண்டி கொண்டு வந்திருக்கிறோம் இதை கொடுக்கறதுக்கு. அதுக்கு முதல் நாங்கள் அந்த அவங்கள்ட்டையும் நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ள இருக்கிறோம். அந்த குடும்ப சூழல் எப்படி இருக்குது, அந்த பிள்ளையின் படிப்பு எப்படி இருக்குது, அந்த படிப்புக்கு அந்த பிள்ளை இவ்வளவு தூரம் போகுதுன்றதெல்லாம் கேட்கப்புறம் எங்களோட காணொலியை நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, எங்களோட காணொலியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் பூரணமா. அடுத்த இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, முகத்தை மறைச்சு போடுங்க, அடுத்தது நீங்க கொடுக்குறவங்க மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுண்டு. அதெல்லாம் அப்படி நாங்கள் செய்ய இயலாது. ஏனென்றா நாங்கள் செய்கிற உதவி அது எல்லாருக்குமே தெரியணும். அந்த உதவி இன்னாருக்கு தான் போகுதுண்டு கொடுத்தவருக்கும் தெரியணும், எல்லாமே தெரியணும்ன்றதுக்காக தான் நாங்கள் அப்படி செய்கிறோம். முகத்தை மறைச்சு போட்டா அது சிலர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்க முகத்தை மறைச்சா அது ஒரு பொய்யான தகவலை நீங்க சொல்றீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்களே அதை அவங்கள முகத்தை காட்டாம போடுறீங்க, அப்ப ஏதோ பிள்ளையான ஒரு தகவலை நீங்க சொல்ல வாரீங்கன்னு சொல்றாங்க. சிலர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க முகத்தை மறைச்சு போடுங்கன்னு. முகத்தை மறைச்சு போட்டா அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்குது இல்லை. நாங்கள் ஒரு 2 காணொலி அப்படி பதிவு செய்து போட்டு நாங்கள் அந்த காணொலிக்கு எந்த ஒரு உதவி திட்டம் இதுவரைக்கும் கிடைக்கல, இந்த முகத்தை மறைச்சு போட்டதால. அதால நாங்கள் எந்த ஒரு முகத்தையும் மறைக்காம தான் அந்த காணொலியில பதிவு செய்கிறோம். ரைட், வாங்க அவங்கள்ட்டையும் கேட்டு பார்ப்போம். கோழி வளர்க்குறதுக்கு அல்லது அப்படியான எதுவும் இருக்கு அவங்களுக்கு? கோழி வளர்க்கலாம், இல்லை ஆடு வளர்க்கலாம், அப்படி வளர்க்கலாம். கோழி ஆடுகள் வளர்க்கலாம். கோழியை விட நான் பார்த்தோம் மாடு வளர்க்குறது நல்லவன். கோழிகள் கஷ்டம், நாங்கள் வீட்டு எங்கேயும் போக பிடிச்சி கிடிச்சுதான்றாங்க. மாடுண்டா நான் இப்போ வேலைக்கு போகக்குள்ள கட்டி பக்கத்து வீட்டை கட்டி மேய வச்சுட்டு போயிட்டு பின்னர் நான் விட்டு கொண்டு வீட்டை கட்டலாம் தானே. கோழிகண்டா அப்படி இல்லை தானே, விட்டுட்டு போக களவுகள் போயிடும், காடு கீரியல் விடாது. வளர்த்துனாங்க கோழி, முதல் வளர்த்துனாங்க, இந்த கூடு இருக்கு வளர்த்துனாங்க, இப்போ எந்த இல்லாம தான் விட்டது கோழி வளர்ப்பு. உங்களோட சொந்த இடம் பவுனியா? ஓ, அப்ப இங்க தான் திருமணம் செய்திருக்கிறீங்களா? ஓ. அப்ப இங்க எவ்வளவு காலம் நீங்க? நாங்கள் இப்ப 2021 வந்தேன். 2021 கனி வேண்டினா வேண்டி இங்க இருக்கிறீங்க. ஆனா அவருக்கு வந்தோடனே இங்க வருத்தம் வந்து அவருக்கு கொஞ்ச நாளையில பிள்ளைண்ட பிறந்த நாள் செய்து நாங்களும் செய்து அடுத்த நாளே வருத்தம் வந்துச்சு. முதல்ல ஸ்டார்ட்டா தான் சத்தி எடுத்துக்கொண்டே நோமலத்தாண்டது ஜாழ்ப்பாணம் கொண்டு பிரச்சனை என்ன வருத்தத்தோட இறந்தவர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே? இவருக்கு ரத்த குழாய் வெடிச்சுதான் வெடிச்சேன்னு சொன்னவர். வேற இடத்துக்கு கிளிநொச்சிக்கு ஒரு அலுவலா போனவர், போயிட்டு அங்க நின்று ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தவர் அங்கேயே சத்தி எடுத்திருக்காரு, ரத்தமா சத்தி எடுத்திருக்காரு. எடுத்துட்டு சொல்ல இல்லை எனக்கு. அப்புறம் வீட்டை சொன்னவர் சொன்ன விடிய வில்லனை கூட்டி கொண்டு போனாங்க. வில்லனை தருமபுரம் கொண்டு போனாங்க. தருமபுரத்துலேருந்து கிளிநொச்சிக்கு ஏற்றி, கிளிநொச்சியில இருந்து பின்ன 4 மணிக்கு ஏற்றினா 2 டாக்டர்மாரோட தான் கொண்டு போனதால நடந்துதான் சீரியஸ் எல்லாம் இல்லை. இங்கே மாட்டூர நடந்தா அங்கேயே நடந்தா ஜாழ்ப்பாணம் கொண்டு போய் பிரசன் செய்தது. கொண்டு போய் 7 மணிக்கு 7 மணிக்கு தியேட்டருக்கு கொண்டு போனவன். தியேட்டருக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் செய்தாச்சு. விரல் இல்லாமல் இருக்கு. அவருக்கு இது மாறாட்டு குணம் வந்துச்சு. அப்போ நான் பிடிச்சதுண்டு. அப்புறம் தியேட்டருக்குள்ள என்ன கூப்பிட்டேன் வர சொல்லி, ஒரு தரம் இல்லை உதவிக்கு ஒரு இல்லைங்கடா மத்தி பிடிச்சதுண்டு பேசினவர் எல்லாரையும் ஒரு இறக்கம் இல்லாமல் செய்றீங்கன்னு சொல்லி பேசி அப்பவே இது. அப்புறம் தியேட்டருக்கு கொண்டு போனால் உள்ள தியேட்டரால் ஆப்ரேஷன் செய்து கொண்டு போய் எமர்ஜென்சி பாட்டுக்குள்ளே கொண்டு போய் ஆளுக்கவே இல்லாமல் வந்துட்டு மாறாட்டு குணம் கூடிட்டு. அதோட புதன்கிழமை மயங்கினவர் தான், மயக்கம்தான். புதன்கிழமை கொண்டு போனாங்க. வியாழக்கிழமை கண் முழிச்சு தண்டவர். பின்னரமா ஃபோனில் கதைக்க அந்த கதையெல்லாம் சொல்கிறார், ஒன்றும் புழங்காது. இப்படியே கொஞ்சம் இதாக இருந்தால் இப்போ நான் டாக்டர் சொன்னேன், அப்படி டாக்டர் இது சீரியஸாக இருக்குண்டு ஓடி பார்த்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் வேலை செய்ய மாட்டேன்ட்டு எல்லா ஃபோட்டோவும் வச்சுக்கிறேன். ஆக்சிஜன் போக மாட்டேன்ட்டு அப்புறம் உடனே சொல்லிச்சுன்னா அவர் சொன்னார் ஆளுண்ட நிலப்பாடு கொஞ்சம் பிள்ளையாத்தமாக இருக்குன்னு. நான் உடனே அறிவிச்சு நான் வீட்டுக்காரர் எல்லாருக்கும். ஆனால் ஒருத்தருக்குமே தெரியாது அவருக்கு இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்க்கல. திடீரென்று நடந்தது. நான் தனியத்தனா இப்போ டாக்டரை விசாரிச்சேன் என்ன டாக்டர் நடந்தேன்ட்டு. அவர் சொன்னார் இப்படி அவர் மது பாவிச்சிருக்கிறார், அதால் அவருக்கு மது பாவிச்சிருக்கிறார். அவர் பாவிக்க வேணான்னு சொன்னது அவர் பாவிச்சிட்டார். என்னென்னா அதில் யூரியா கலந்து அந்த யூரியா தலையில நெஞ்சா போயிட்டார். அவர் பாவிச்ச மதுவில் யூரியா கலந்துருக்கான் சொன்னவர் டாக்டர். அப்படி தான் சொன்னது. யூரியா கலந்தபடியா அந்த யூரியா நஞ்சா உச்சிலம் அந்த ஈரல் பிரச்சனை தானே, ஈரலோட சம்மந்தப்பட்டு நஞ்சா ஊறிட்டான் தலையில. ஐயோ, அப்படிதான் சொன்னது.
சரி அம்மா, நாங்கள் இப்போ உங்களோட நிலைமையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, நாங்கள் இந்த காணொலியை வந்து யூடியூப்பில் போடுவோம், அடுத்தது டிக்டாக்ல வரும், ஃபேஸ்புக்லேயும் வரும். இந்த காணொலியை பார்த்துட்டு 6வது உங்களுக்கு மேலதிகமான உதவி செய்தால் நிச்சயமாக அந்த உதவியை நாங்கள் ஒரு சைக்கிள் தான் அவசரமா சைக்கிள் ஆரண்டாலும் எங்களுக்கு வேண்டி தந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அதை கொண்டு தருவோம். ஆனால் அதுக்கு முதல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த குவைத் நாட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்கின்ற விஜிதா, அவள் வந்து பரந்தனை சேர்ந்தவ. போய் ஒரு 5 மாதம் தான் அவள் போய் அங்கே பணிப்பெண்ணாக தான் வேலை செய்கிறா. அவளுக்கும் பிள்ளைகள் இருக்குது. அவள் கஷ்டப்பட்டு போனவரால் அவள் கடன் வேண்டி இன்னும் கடன் கட்ட முடியலைன்னு சொன்ன எனக்கு. அப்போ அப்படியான சூழலில் இருந்தவ உங்களுக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் பெறுமதியான சாமான்களை எங்கள்கிட்ட வேண்டி தந்திருக்கிறா, உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி. 2 மாதம் ஆயிட்டு. இன்றைக்கு அப்பாட பர்த்டே. இன்றைக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். சாப்பாட்டுக்கு காசு இல்லை. பள்ளிக்கூடம் போகிறது 5 கிலோமீட்டர் போகணும். எப்படியா உங்களை எடுத்து வைங்க, இதில் வைங்க, இதில் வைங்க. என்னென்ன கேட்ட நீர் சொல்லுங்க. பேக் கேட்ட நீர் என்ன பேக். சரியா, அடுத்தது கொப்பியா? அடுத்தது கொப்பி. கேட்டதில் மட்டும் கொடுப்போமா, மெட்டில் கொண்டு கொப்பி. அடுத்தது அடுத்தது பென்சில், கட்டராலியா, கத்திரிக்கோல்லாம் இருக்கு. ரைட், இதுதான். இதில் என்ன இருக்குது? ரேசர் இருக்குது, கட்டர் இருக்குது, பென்சில் இருக்குது, கத்திரிக்கோல் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. வேறு என்ன கேட்ட நீ? வேறு என்ன கேட்டாவ? சைக்கிள் இல்லை, இப்போ கொண்டு வரல நாங்கள். அடுத்தது என்ன கேட்டது? கேட்ட பொருளே மறந்து நிற்கிறேன். இது என்ன கலர் பெட்டி? இது வந்து கம். முக்கியமான பொருளை விட்டுட்டு பார்த்தீங்களா? நீங்கள் கேட்ட பொருள் முக்கியமான பொருள் ஒன்று இருக்கு இங்கே. சொக்ஸும் ஷூமா. எத்தனை நம்பர் ஷூ? 4ஆம் நம்பர். 3ஆம் நம்பர். இதெல்லாம் வாங்கி தந்த விஜய் அக்காவுக்கு நன்றி. பார்க்குற அக்கள் சைக்கிள் ஒன்று வாங்கி தந்தீங்கன்ற நல்லா பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து போவேன். பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து போவேன். குவைத் நாட்டில் இருக்கிற விஜிதா தங்கைக்காக நான் நன்றி என்று சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் இவ்வளோ பொருட்களும் தந்ததுக்கு ஒரு உண்மையாக எனக்கு இப்போதைய சூழ்நிலையில் இந்த பொருள் வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம். என்னென்னு சொன்னால் அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கணும். நான் என்னென்னு சொன்னால் எனக்கு இப்போ இந்த அளவுக்கு இப்போ இவ்வளோத்துக்கும் இந்த இவ்வளோ சாமானும் எனக்கு இப்போ காணும். எனக்கு பிறகு இந்த ஒரு உதவியாவது எனக்கு ஒரு கச்சான் போடக்கூடிய மாதிரி, தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு மோட்டர் உதவியும், மற்றது இந்த மகளுக்கு படிப்பு செலவும் செய்து படிப்புக்காக சைக்கிள் ஒன்று தேவை. உள்ள போய் வர சரியான கஷ்டம். சைக்கிள் உதவி மட்டும் செய்தீங்கன்னா 6வது உங்களுக்கு நன்றியாக இருக்கும். எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு நான் இந்த நிலவரம் சொல்ல தேவையில்லைண்டா 2 பேரும் இந்த குடும்ப நிலவரம் சம்மந்தமாக, பிள்ளையும் அம்மாவும் வந்து இந்த குடும்ப நிலவரம் சம்மந்தமாக எல்லாமே சொல்லியிருக்கணும். நான் மீண்டும் இந்த விஜிதா அக்காவுக்கு வந்து நன்றியை தெரிவிக்கிறேன். ஏனெண்டா நான் ஏற்கனவே சொன்னது போல் அவள் வந்து ஒரு சின்ன நாடு, அவள் வந்து குவைத் நாட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்கிறா. அவள் வந்து அண்மையில் 5 மாதத்துக்கு முதல் தான் அந்த நாட்டுக்கு போயிருந்தா. அங்கே வேலை செய்கிறது சரியான கஷ்டம். இப்போ நீங்கள் உங்களுடைய யாரும் சொந்தக்காரரோ அல்ல யாரும் அங்கே வேலை செய்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அதுவும் வந்து அவள் வந்து ஒரு கடையிலேயோ அல்லது ஒரு கம்பெனிகள்லேயோ வேலை செய்யலை, ஒரு வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்கிறா. அங்கே வந்து இரவு 2 மணி ஆகும்னு சொல்லுவீங்க நம்ம அங்கே படத்தை நித்திர ஓடுறதுக்கு. அப்போ அப்படியான சூழலில் இருக்கிறவ இந்த பணத்தை எங்களுக்கு அனுப்பி நாங்கள் அவ்வளோ பொருட்களையும் வேண்டி கொடுத்துருக்குறோம். மீண்டும் அவள் சொந்த இடம் பரந்தனவிட அவள் வந்து நீடுடி காலமாக பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும், அவளோட ஆயுள் கூடணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு
இந்த காணொலியை பார்த்து நீங்கள் அப்படியே தட்டி விடாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏனெண்டா இந்த பிள்ளையின் அப்பா செத்து இப்போ 2 மாதம் தான். இப்போ அப்படியான சூழலில் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் வர்றான் அந்த பிள்ளை. இப்போ அவையில் கேட்குறேன்டா, இப்போ ஸ்காலர்ஷிப் வந்து வகுப்பு தொடங்கியிருக்கு. இப்போ ஸ்காலர்ஷிப் வகுப்பு தொடங்கியிருக்குன்னு சொன்னால் இவருக்கு போகிறதுக்கு சைக்கிள் இல்லை. இப்போ ஆட்டோ வந்து ஏற்றி கொண்டு போகுமா முதல் வர்றதுக்கு நடந்தான் பெறணும். இப்போ ஆட்டோவும் ஒரு கிழமையாக ஓடலைன்னு சொல்லினோம். அதால் அந்த போய் வாரத்துக்கு சிரமப்படினோம். இந்த காணொலியை பார்க்குறீங்க, இந்த பிள்ளைக்கு சைக்கிள் ஒன்று வேண்டி கொடுக்கணும்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, நிச்சயமாக வேண்டி கொடுக்கலாம். அடுத்த அக்காவும் ஒரு விடயம் கேட்குறாண்டா, அங்கே வந்து கொஞ்சம் இடம் கிடக்குது, அதில் வந்து கச்சான் போடலாம்னு சொல்கிறா. பக்கத்தில் ஆறு இருக்குது. அப்போ தான் வந்து இன்னொரு இடத்துல போய் நின்று வேலை செய்து இந்த பிள்ளைய வந்து பார்க்குறதெல்லாம் கஷ்டம். அதால் தான் தண்டை காணிக்குள்ளே கச்சானை போட்டு ஏதாவது ஒரு தோட்டம் செய்யலாம், எனக்கு ஒரு மோட்டர் இருந்தால் நான் அதை செய்வேன்னு சொல்லி கேட்குறா. அதையும் உங்களால் செய்ய முடியும்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு செய்து கொடுங்க. நிச்சயமாக இந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுள் கூடி நல்ல சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கேட்டு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.